ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். மூலம், போராடம், உத்திராடம், ஒன்றாம் நேசிரியர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். அதாவது கோயில் பூஜைக்கு இந்த பொருட்களை மட்டும் கொடுங்க, நினைத்தது 100% நடக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கும், சரியா? அந்த கோயில் பூஜைக்கு நான் சொல்கிற சில பொருட்களை கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, நட்சத்திரம் எதாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் பிறந்துட்டிங்கன்னா அந்த காரியத்தை பண்ணுங்கள். அதுபோது கோயில் பூஜை கொடுக்குற அந்த பொருட்களால் மன நிறைவு கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும், காரிய தடங்கள் நீங்கும். எதை நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும், மனசாந்தியும் இருக்கும், காரிய பலிதமும் இருக்கும். அதாவது கோயிலெலாம் எப்படி சார் அப்படின்னா, ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. நம்ம கோயிலுக்கு போய்ட்டு இருந்தோம்னா மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். வீட்லேயும் சாமி கும்பிடலாம், பூஜை ரூமில் சாமி கும்பிடலாம். இருப்பினும் கோயிலுக்கு போகிறது பல பேர் வருவாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். சரியா நேர்களே? நிறைய பேர் அங்கே பிரார்த்தனை பண்ணுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க. கோயிலில் ஆகம முறைப்படி பூஜை நடக்கும், மந்திரம் ஒழிக்கப்படும். ஸோ அங்கே ஒரு சாந்தி இருக்கும், இறைவனுடைய சக்தி இருக்கும், ஆத்ம சக்தி இருக்கும். அதனால தான் கோயிலுக்கு போய்ட்டு இருந்தோம்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அடிக்கடி கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க, வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. சில பேர் உடனே சொல்லிடாதீங்க, ஏன் சார் இப்போ கோயில் பூசாரி கஷ்டப்படுறாரு, சங்கடப்படுறாருன்னு கேட்காதீங்க. அது அவருடைய கர்மா, சரியா? கர்மான் படி தான் நடக்கும். இருந்தாலும் தலைக்கு வருது, தலைப்பானோட போகுது, சரியா? அப்படி நினச்சி தான் நம்ம சில காரியத்தை எடுத்துக்கணும். எடுத்தோடனே சில பேருக்கு நடக்காது, சரியா நேர்களே? நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நாளையும் உணர்ந்து தான் சொல்லுவேன், சரியா? பாலையிலே சிக்ஸர் அடிக்கலாம் முடியாது. சில பேருக்கு 2 ஓவர் ஆனப்பறம் தான் சிக்ஸர் அடிக்க முடியும். ஆனால் சில பேர் பாலை சிக்ஸர் அடிப்பாங்க. அது அவங்க அமைப்பை பொறுத்து. ரைட் நேர்களே, இப்போ நேராக நம்ம விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த வீடியோ ஷார்ட் வீடியோவை தான் போடுறேன், பெருசாலாம் நீட்டி முழங்கலை. இப்போ கோயிலில் யாகம் நடக்கும், அது ஹோமம் கூட சொல்லுவாங்க. அதாவது கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும், கும்பாபிஷேகம் நடக்கும்போது யாகம் நடக்கும். அதுபோல் வராந்தர யாகம் நடக்கும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, பொங்கல், இதை முன்னிட்டும் கோயில் யாகம் நடக்கும். அதுபோல் அந்த கோயிலுடைய வருட திருவிழா நடக்கும்போது யாகம் நடக்கும். கோயிலில் ஊர் திருவிழா அன்றைக்கும் யாகம் நடக்கும். ஸோ கோயிலில் முக்கியமாக யாகம் எப்போ நடக்குன்னு பாருங்கள். யாகம்னா என்னென்னா, புரோகிதர்கள் அங்கே யாகம் வளர்ப்பாங்க, ஓதுவாங்க, சரியா? அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சில கோயிலில் அந்த தெய்வ மூலவருடைய ஜெயந்தி அன்னைக்கு யாகம் நடத்துவாங்க. இப்போ பக்கத்தில் அனுமார் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்து அன்றைக்கி அங்கே யாகம் நடத்துவாங்க. அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சில பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இதுதான் அந்த வீடியோவுடைய அம்சம், சரியா? அப்போ கோயிலில் யாகம் யோகம் நடக்குன்னா அதை யாகம் அல்லது கோமம் சொல்லலாம். அதுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுங்க, உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனை தீரும் அதை சொல்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சிலருடைய பிரச்சனை தீரலாம், சரியா? இந்த வீடியோ யாரோ ஒருத்தர் பயன்படலாம். இந்த வீடியோ எத்தனை பேர் கேட்டாலும் சரி, எல்லாருக்கும் பயன்படும்னு சொல்ல மாட்டேன். சில பேர் பயன்படலாம். சில பேர் அது மனசில் நினச்சி அந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லைன்னா தெரிஞ்ச இடத்துலையோ யாகம் நடக்குன்னா அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இது கோயிலில் நடக்கிற யாகத்தை தான் வாங்கி கொடுக்கணும். வீட்டில் நடக்கிற யாகத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது, சரியா? வீடுங்கிறது தனி. கிரகப்பிரவேசத்துக்கு செய்கிறது, கணக்கு ஹோமம் பண்ணுறதுலாம் அந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு தான் அது பலிக்கும், பொதுமக்களுக்கு அது பலிக்காது, சரியா? அதனால் சார் எங்கள் சொந்தத்தில் ஒரு யாகம் நடக்குது, அதுக்கு வாங்கி கொடுக்கலாமா? அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. கோயிலில் நடக்கிற யாகத்துக்கு தான் வாங்கி கொடுக்கணும், சரியா? வீட்டில் நடக்குது, சொந்த பந்தத்தில் நடக்கலாம், நீங்கள் அதில் கலந்துக்கலாம், அதில் போய் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அதில் உள்ள பூஜை புனஸ்காரத்தில் நீங்கள் ஈடுபாடு பண்ணிக்கலாம். அது வேறு. என்னதான் இருந்தாலுமே வீட்டுக்கு நடக்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அது சாத்தியப்படும். கோயிலுக்கு நடக்கிறது பொதுவானது. ஓகே நேர்களே, இப்போ கோயிலில் யாகம் நடக்குது, என்ன பொருள் சார் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, விளாம்பழம் வாங்கி கொடுக்கலாம். விளாம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது கோயிலுக்கு நினைத்த காரியத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி அடையும். நீங்கள் கோயிலுக்கு யாகத்தில் வாங்கி கொடுக்குற பொருட்கள்லாம் அக்னி பகவான் வழியாக இறைவன் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அது யாகத்தில் போடுவாங்க, அக்னியில் தான் போடுவாங்க. அக்னிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அக்னி ஒன்று தான் அத்தனையும் சுத்தப்படுத்தும். இறைவன் கிட்ட போய் நேரடியாக சேருது. சிவனே செந்திலிரு மணியன் தான். அதனால் அக்னியில் போடுறது அனைத்துக்குமே அது ஈஸியாக கோரிக்கையை நிறைவேறும். அதனால தான் யாகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப புனிதமாக பார்க்கப்படுகிறது. விளாம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நினைத்த காரியம் வெற்றி அடையும். மாதுளம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாக்கு பலிதமாகும். வாக்கு பலிதமாகணும், நான் சொல்கிறது பழிக்கணும் அப்படின்னா மாதுளம்பழம் வாங்கி கொடுக்கலாம். வீடியோ கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கவலை தீரும், சரியா? வெற்றிலை பாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரோக நிவர்த்தி ஆகும், சரியா? ரோக நிவர்த்தினா கடன் பிரச்சனை தீரும். பூசணிக்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா எதிரிலான தொல்லைகள் இருக்காது. பூசணிக்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா எதிரிலோட தொல்லைகள் குறையும். அடுத்து பசும்பால், ஆயில் விருத்தி, நான் நீண்ட ஆயிலோடு இருக்கணும், தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா பசும்பால் வாங்கி கொடுக்கலாம். தயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா புத்திர விருத்தி, பிள்ளைகள் நல்லாயிருக்கும். தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா வித்தை இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், டேலண்டாக இருப்பீங்க. சங்கீத விருத்தி இருக்கும், நான் பெரிய இசைக்கலைஞர் ஆகணும், மியூசிக்கில் பெரிய ஆள் ஆகணும், பரதநாட்டியம் கற்றுக்கணும், சரியா? கலையில் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தேன் வாங்கி கொடுக்கலாம். நெய், தனலாபம் இருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். அதனால தான் யாகத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக நெய் தான் ஊற்றுவாங்க. ஏன்னா நெய் ரொம்ப முக்கியமானது. இந்த பூமியில் உள்ள எல்லாத்துக்குமே பொருள் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது.
திருவள்ளுவர் அதான் சொல்லியிருக்கிறாரு, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. கையில் காசு இல்லைன்னா அவன் பூமியில் வாழது கூட தகுதியற்றவன் சொல்லியிருக்கிறாரு. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அதனால தான் யாகத்தில் வந்து மெயினாக வந்து நெய் நிறைய ஊற்றுவாங்க. அதில் நிறைய பொருட்கள் போட்டாலுமே அதில் வந்து மெயினாக இருக்கிறது நெய் தான் நிறைய இருக்கும். எதுக்குன்னா தன லாபம் அனைவருக்கும் கிடைக்கணும். எல்லார் கையில் காசு பணம் புழங்கணும். காசு பணம் புழங்கினா தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரியா நேரில் யாராக இருந்தாலும் சரி, அடிமனசில் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், என் கையில் காசு இருக்கணும்னு. ரைட்டு. தேங்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா பதவி உயரம் இருக்கும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் வேணும்னா தேங்காய் வாங்கி கொடுக்கலாம். கரும்பு துண்டு வாங்கி கொடுக்கலாம். சரியா. நேந்திர ரோக நிவர்த்தி, கண்ணு பிரச்சனை இருக்குது, எனக்கு கண்ணு மங்கலாக இருக்குது, கண்ணு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணில் பிரச்சனை இருக்குது சார், பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத இடம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து அந்த கோயிலில் உள்ள யாகத்துக்கு கரும்பு துண்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது வந்து இந்த வீடியோ சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், தனுசு ராசிக்கு. சரியா. சில பேர் சில பிரச்சனைக்கு வந்து எதை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற செய்தி ஏதோ ஒன்று போய் சேரும். சரியா. முக்கியமாக இருக்கும். சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த கண்ணு பிரச்சனை இருக்கவங்களாம் கரும்பு துண்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நம்பிக்கையின் பேரில் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா தெய்வ சன்னதியில் அந்த யாகம் நடக்கும். மந்திரம் சொல்கிறாங்க, தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. சரியா. தெய்வம் வந்து கண்டிப்பாக மந்திரத்துக்கு அடிமை. அதனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குற பொருட்கள் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனுடைய பலன் சீக்கிரம் கிடைக்கும். சரியா. இந்த வீடியோ பாருங்கள், அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டில் மங்கள விருத்தி இருக்கும், நல்ல விசேஷம் நடக்கும். பட்டு வஸ்திரம்னா என்ன? பட்டு புடவைகள், சின்ன துணிகளோடு வாங்கி கொடுக்கலாம். அடுத்து அன்னம்னா என்ன? சாப்பாடு. அங்கே அந்த கும்பவாசம் நடக்கிற அன்றைக்கி போய்ட்டு அன்னதானம் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா மனசில் சந்தோஷம் இருக்கும். தேன் கொடுக்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ராஜ வைசியம் இருக்கும். அடுத்து வந்து நீல ஊமத்தம்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா பெண்களை வசியம் பண்ணலாம். வெள்ளருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா சத்துரு வசியம் பண்ணலாம். சத்துரு வசியம்னா எதிரி நம்ம வசியம் இருக்கிறது. செம்மரம் வாங்கி கொடுக்கலாம். ரணநோன நோய் தோறும், உடம்புல உள்ள நோய்கள் தீரும். அடுத்து வந்து இப்படி நிறைய சொல்லலாம். அத்திமரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் பில்லி சூனியம் பிசாசு தொல்லைகள் விடுபடும். சில குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்கும், அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு யாரும் செய்வனை வச்சுட்டாங்களா, பில்லி சூனியம் வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்கிறவங்க அத்திமர குச்சி வாங்கி கொடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து யாகத்தில் வந்து இந்த குச்சிகள்லாம் வைப்பாங்க. அத்திமரம், ஆலமரம், வேப்பமரம், அரச மர குச்சியெல்லாம் போடுவாங்க. அதில் அத்திமர குச்சி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு கட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எதுவும் செய்வன கோளாறு பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா தீரும். வன்னி மர குச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா சகல நிவர்த்தி. அருகம்புல் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பம். பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை இருக்குது, ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது, 5ஆம் இடம் பிரச்சனை, 9ஆம் இடம் பிரச்சனை, பஞ்சமஸ்தான பிரச்சனை, பாக்கியஸ்தான பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த யாகத்துக்கு வந்து அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம். தர்பை புல் ரொம்ப முக்கியம். ஞான விருத்தி. ஞானங்கிறது பெருசு, அறிவுக்கு அப்பாற்பட்டது. கல்வியை காட்டில் சிறந்தது அறிவை காட்டில் சிறந்தது ஞானம். ஸோ ஞான விருத்தி வேணும்னா தர்பை புல் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து வில்வத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா சக்தியும் செல்வமும் சேரும். அது சக்தியும் செல்வம்னு என்ன? உடம்புல வந்து எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க, கையில் காசு பணம் சேரும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சந்தன குச்சிகள் வாங்கி கொடுக்கலாம். சந்தன குச்சிகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சியம் கிட்டும். அஷ்டலட்சுமி நவநீதம் வீட்டில் குடியிருக்கும். நவதானியம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கிரக தோஷம் நீங்கும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், பாவகிரகங்களோட தோஷம், சனி தோஷம், கேது தோஷம் இருந்துச்சுன்னா கிரக தோஷங்கள் நீங்கும். சில பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, அதனால் அலைன்ஸ் அமைய மாட்டேக்கு, குழந்தைகள் பிறக்க மாட்டேங்க அப்படின்னு சில பேர் சில ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நவதானியம் வாங்கி கொடுக்கலாம். சரியா. நவதானியம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கிரக தோஷம் நீங்கும். அதுபோக நெல் பொரி வாங்கி கொடுக்கலாம், மனதில் இருக்கிற பயம் போகும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். சரியா. அறிவு விருத்து இருக்கும். மஞ்சள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வசீகரம் இருக்கும். துளசி வாங்கி கொடுத்தீங்கன்னா சர்வ பாவ நிவர்த்தி. சரியா. எதுவும் பாவம் செஞ்சுருந்தோம், எதுவும் தீராத காரியம் செஞ்சுருந்தோம்னா துளசி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பாவம் நிவர்த்தி ஆயிரும். எள்ளு வாங்கி கொடுத்தீங்கன்னா பிதிர்தோஷம் போகும். சில பேர் ஜாதகத்தில் பிதிர்தோஷம் இருக்கும். சூரியன் கெட்டு போயிருப்பார், 9ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிருப்பார், 9ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும். ஸோ 5ஆம் இடமும் கெட்டு, 9ஆம் இடம் கெட்டு, சூரியனும் கெட்டு, 5ஆம் அதிபதியும் கெட்டு, 9ஆம் அதிபதி கெட்டு இருக்கிறவங்களுக்கு பிதிர்தோஷம் இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சிலர் அப்படி கேடுபட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஹோமத்துக்கு வந்து எள்ளு வாங்கி கொடுக்கலாம். சரியா நேர்களே. பச்சை கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம், நல்லா இருக்கும். படிக்கிற மாணவர் வாங்கி கொடுக்கலாம், படிப்பு நல்லா வரும். பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியமானதுங்க. பச்சை கற்பூரம் வந்து மகாலட்சுமியோட அம்சம். வீட்டிலே வச்சுருக்கலாம். வீட்டில் வந்து எப்படி வெள்ளிக்கிழமெல்லாம் பச்சை கற்பூரம் பொருத்தணும், இல்லைன்னா தீபத்தில் போடணும். நம்ம தீபம் குத்து விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, வீட்டிலே போடலாம். செவ்வாய் வெள்ளி குத்து விளக்கு ஏற்றினோம்னா அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து இத்தினோடு பச்சை கற்பூரம் துண்டை போட்டோம்னா மகாலட்சுமி அப்படியே வந்து வீட்டில் இருப்பாள். சரியா. ரொம்ப தீபம், அந்த தீபத்தில் வந்து பச்சை கற்பூரத்தில் போடணும். சரியா. தீபம் எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. அதே பச்சை கற்பூரத்தை நீங்கள் யாகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா படிப்பு நல்லா வரும், படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா வரும். சரி. இதெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு சொல்கிறேன். இதை கேட்குற பெற்றோர்கள், உங்கள் பிள்ளை படிப்பு சரியாக இல்லை, படிப்பில் வீக்காக இருக்கானா அவன் கையால் அந்த யாகத்துக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். பச்சை கற்பூரம்
ஒரு 20 ரூபா கொடுத்தா சின்ன டப்பா கொடுப்பான். அந்த டப்பா வாங்கி கோயிலில் கொடுத்தீங்கன்னா குருக்கள் வாங்கி யாகத்தில் போட்டுருவார். சரியா? இப்படி நிறைய இருக்குது நேர்களை. செந்தாமரை பூ வாங்கி கொடுக்கலாம். கடன் தொல்லை தீங்கும். நிறைய பேர் கடன்பாங்க. சரியா? கடன் பிரச்சனை அடைய மாட்டேங்க சார் அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து செந்தாமரை பூ வாங்கி கொடுக்கலாம். இஎம்ஐ கடன் எந்த கடன் இருந்தாலும் சரி பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். சரியா? வில்வத்தை சொல்லிட்டு மகாலட்சுமி கடாட்சியம் இருக்கும். வெண்கடுகு ரொம்ப முக்கியம். வெண்கடுகு வாங்கி கொடுத்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை நீங்கும். சில பேருக்கு எதிரிகள் இருப்பாங்க. சரி, எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கும். அவங்களாம் வெண்கடுகு வாங்கணும். வெண்கடுகு வந்து மகாலட்சுமியோட அம்சங்க. இதுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். சரியா? வெண்கடுகு பற்றி தனியாக ஒரு நாள் சொல்கிறேன். வெண்கடுகு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சரியா? நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியை கொடுக்குறது வெண்கடுகு. வெண்கடுகு வந்து வீட்டில் வச்சு ஒரு பூஜை பண்ணலாம். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் வந்து வேத ஜோதிடத்தையும் சொல்லுவேன், ராசி பலன்களும் சொல்லுவேன், தசாபதி பலன்களும் சொல்லுவேன். இது மாதிரி சில காரியங்கள் சொல்லுவேன். ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன்கள், பரிகாரங்கள், இது 4 சேர்ந்து தான் ஒரு ஜோதிடம் வருது. 4 சொல்லணும். சரியா? நேரில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லாமல் நம்ம எதுவுமே வர முடியாது. சரியா? அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா, இவர் இது சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு முக்கியமானது. சரியா? கோயிலில் நடக்கிற யாகத்துக்கு இது மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும். அடுத்து குங்கிலியம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இறை அருள் கிடைக்கும். குங்கிலியங்கிறது ஒரு நறுமண பொருள், சாம்பிராணி மாதிரி. அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா தெய்வத்துடைய கடாட்சியம் கிடைக்கும். ஓகே நேர்களே, இது இன்னும் நிறைய சொல்லலாம், போர் அடிக்கும் உங்களுக்கு. இப்போயே நானே ஒரு 20-25 ஐட்டம் சொல்லியிருக்கிறேன். ஒரு 25 பொருட்களை சொல்லியிருக்கிறேன். அதில் உங்கள் பிரச்சனையும் சொல்லியிருக்கிறேன். யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவங்க அந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீரும். நம்பிக்கையுடன் அந்த பொருளை வாங்கி கொடுங்க. அந்த யாகத்தில் போய் கலந்துக்கோங்க. அங்கே உள்ள மூலவரை கும்பிடுங்க. கோயிலை நல்லா சுற்றி வாங்க. மனதார ப்ரே பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். அங்கே அன்னதானம் போடுவாங்க, சாப்பிட்டு வாங்க. சந்தோஷமாக இருக்கும். மனமும் நிறையும், வயிறும் நிறையும். சரியா? செஞ்ச நமக்கு வேண்டிய காரியமும் கை கொடுக்கும். சரியா? நினைத்த காரியம் 100% நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.